பார்க்க போறது என்ன அப்படின்னாக்கா, நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து ஃபில் பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? இப்ப அதாவது ஃபில்ன்றதுல வந்து சிங்கிள் கலர் எப்படி ஃபில் பண்றதுன்னு பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது கிரேடியன்ட் கலர் ஃபில் பண்றது. ஸோ இதுவும் அதே மாரி தான். நீங்க எந்த ஒரு இது எடுத்துக்கிட்டாலும் சரி, ரெக்டாங்கிள் இருந்தாலும் சரி, இல்ல எதுவா இருந்தாலுமே வந்து ஒரு இந்த கண்டெய்னருக்குள்ளார கலர் ஃபில் பண்ற மெத்தட் தான் எல்லாத்துக்குமே. உங்களுக்கு ஸ்கொயருக்கா இருந்தாலும் சரி, ரெக்டாங்கிள்க்கா இருந்தாலும் சரி, டெக்ஸ்ட்டுக்கா இருந்தாலும் சரி. ஓகே. ஸோ இப்ப ஃபில்லுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் லாஸ்ட் கிளாஸ்லயே உங்களுக்கு சொன்னேன். உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க 5 ஆப்ஷன் குடுத்துருக்காங்கன்னு நான் சொன்னேன். இது வந்து சிங்கிள் கலர் ஃபில் பண்றது. 2வதா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மல்டி கலர் ஃபில் பண்றது. அதாவது கிரேடியன்ட் கலர்ன்னு இத நம்ம சொல்லுவோம். இத நான் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இங்க பாருங்க, எனக்கு ஆக்சுவலி இதுதான் வந்து கிரேடியன்ட் டூலோட ப்ராப்பர்ட்டீஸ். இதுல நீங்க ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும்ன்றத சொல்லிர்றேன். இது வந்து கலர் ஸ்டாப்பர். இது வந்து 2 வேலை செய்யுங்க. ஒண்ணு வந்து இங்க இந்த இடத்துல எனக்கு என்ன கலர் வேணும் அப்படின்னு காமிக்கிறது. ஓகேங்களா? இந்த இடத்துல எனக்கு என்ன கலர் வேணும்ன்றத செட் பண்ணிக்கலாம். இத நான் இங்க கிளிக் பண்ணிட்டு, இங்க கிளிக் பண்ணி விட்டாலே எனக்கு இங்க கலர் காமிச்சிரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர நான் இப்ப வந்து செட் பண்ணிக்கிறேன். அதே மாரி இதுக்கு வந்து இந்த சைடு வந்து எனக்கு வேற கலர் வேணும்னாக்கா, இத கிளிக் பண்ணிட்டு, நான் வேற கலர் என்ன கலர் வேணுமோ அந்த கலர நான் இப்படி செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு வேலை செய்யுது. இன்னொன்னு என்ன அப்படின்னாக்கா, இத வந்து நம்ம மூவ் பண்ணலாம். இங்க பாருங்க, இந்த மாரி அழகா மூவ் பண்ணலாம். ஆக்சுவலி இங்க இருக்கிறது தான் இதுவும் ஒண்ணும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. இங்க நீங்க இந்த மாரி இந்த கலர் ஸ்டாப்பர எங்க வேணுமோ நீங்க மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுல ஆக்சுவலி இப்போதைக்கு எனக்கு 2 கலர் தான் இருக்கு. எனக்கு இன்னொரு கலர் வேணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னாக்கா, ஜஸ்ட் இங்க ஒரு கிளிக் பண்ணா போதும். உங்களுக்கு இன்னொரு கலர் ஸ்டாப்பர் கிரியேட் ஆயிரும். இதுல நீங்க எந்த கலர் வேணுமோ அந்த கலரை வந்து நீங்க கிளிக் பண்ணி சூஸ் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கலாம் அது மாதிரி. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்க எவ்வளவு வேணாலும் நீங்க வந்து புதுசு புதுசா கிரியேட் பண்ணிக்கலாம். வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா உங்க கீபோர்ட்ல டெலிட் கீ எழுத்துனீங்கன்னாக்கா அது டெலிட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கிறது வந்து கிரேடியன்ட்ல நம்ம இந்தியன் ஃபிளாக் இருக்கிற மாதிரி நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலா நம்ம இந்தியன் ஃபிளாக்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஆரஞ்சு வந்து ஒரு பாக்ஸ் கலர் இருக்கும். ஒயிட் ஒரு பாக்ஸ் கலர் இருக்கும். கிரீன் ஒரு பாக்ஸ்ல இருக்கும். ஸோ அது மாரி என் கிரேடியன்ட் கலர்லயே நான் அந்த ஆப்ஷன பண்ண முடியும். எப்படின்னாக்கா, ஜஸ்ட் இந்த ஸ்டாப்பர நீங்க லைட்டா மூவ் பண்ணி வைங்க. உங்களுக்கு அழகா இது மாரி கரெக்ட்டா அந்த எட்ஜ்ல வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. கரெக்ட்டா எனக்கு ஒரு கோடு மாரி கிரியேட் ஆயிக்கும். தெரியுதுங்களா? ஸோ இப்ப எனக்கு இந்த கிரீனு, இந்த இடத்துல எனக்கு ஒரு கோடு மாரி வேணும்னாக்கா, இங்க ஒரு கலர் ஸ்டாப்பர ரெடி பண்ணி, இதுக்கு நான் வந்து இது மாரி அழகா ஒரு ஒயிட் கலர் குடுத்து இப்படி மூவ் பண்ணி வச்சேன் அப்படின்னாக்கா, எனக்கு இது மாரி வந்து கிரேடியன்ட் கலர் பார்த்தீங்கன்னாக்கா, அழகா நம்ம இந்தியன் ஃபிளாக் மாரி வச்சுக்கலாம். இதுல இது மாரி நீங்க வைக்கிறீங்க. ஓகேங்களா? இதுல இன்னொரு டூல் ஒண்ணு இருக்கு இந்த இடத்துக்கிட்ட. அதாவது இங்க இல்லாத டூல் இங்க இருக்கு. அது என்ன அப்படின்னாக்கா, இதுதான் வந்து எந்த டைரக்ஷன்ல எனக்கு வேணும். அதாவது எந்த டைரக்ஷன், எந்த பொசிஷன்ல வேணும் அப்படின்ற மாரி நம்ம பண்றதுக்கு இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கிட்டு இருந்து வேணும், இங்கிட்டு இருந்து வேணும் அப்படின்ற மாரி நான் வந்து என்னோட டைரக்ஷன இது மாரி நான் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இந்த திட்ட வந்து இது கலர் ஸ்டாப்பர், இது டைரக்ஷன் வைக்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்ப நான் வந்து டிஃபால்ட்டா வேற ஒரு இது நம்ம வச்சு காமிக்கிறேன் பாருங்க. பிளஸ் அடுத்தது நம்ம பார்க்க போறது, இதுல இருக்கக்கூடிய அடுத்த ஒரு முக்கியமான ஆப்ஷன் என்ன அப்டின்னாக்கா, நம்மளோட இப்ப இந்த கலர் நான் இங்க வச்சிருக்கிறேன். சம்திங் ரெட்டு. எனக்கு இங்க இருக்கிற ரெட்டு இங்க வரணும். இங்க இருக்கிற கிரீன் இங்க மேல போணும்னாக்கா, ஜஸ்ட் நீங்க வந்து இங்க ஃபிளிப் கிரேடியன்ட்ன்னு இருக்கு. இத தட்டுனீங்கனாலே போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா? நான் வந்து போன கிளாஸ்லயும் சொல்றேன், இந்த கிளாஸ்லயும் சொல்றேன். இந்த ஒபாசிட்டி பத்தி நான் இன்னும் கிளாஸ் எடுக்கல. அது வந்து ஃபைனல் கிளாஸ் ஒண்ணு இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு தெளிவா புரிய வச்சுர்றேன் நானு. அதுக்கப்புறம் இதுல இங்க ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இது என்ன அப்டின்னாக்கா, நத்திங் பட் அவர் ரொட்டேஷன். இது வந்து இது மாரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். 90 டிகிரி, 90 டிகிரின்னு ரொட்டேட் பண்ணலாம். ஆக்சுவலி இது மேனுவலா நீங்க வந்து டைரக்ஷன மூவ் பண்ணி வச்சுக்கலாம் இது மாரி. ஓகேங்களா? இதே வந்து இதுனாக்கா ஃபிக்ஸ்டா 90 டிகிரி, 90 டிகிரிக்கு இது ரொட்டேஷன் நம்மளுக்கு குடுக்கும். இதுதான் இதோட மெயின் ஆப்ஷன். இப்ப நீங்க பார்த்தது வந்து லீனியர். ஓகேங்களா? இதே வந்து இதுல நம்மளுக்கு கலர் ஃபில்லிங்ல இதுல ஒரு நம்மளுக்கு வந்து மொத்தம் 4 இருக்கு. ஒண்ணு லீனியர், இது ரேடியல். இது மாரி அழகா ரவுண்டா வர மாரி, உள்ள வர மாரி நம்ம டிசைன் பண்றதுனா பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம பேக்கிரவுண்ட் எஃபெக்ட்க்கு யூஸ் பண்றது தான். இது ஆங்குலர். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஷார்ப் எட்ஜஸா கிரியேட் பண்ணி குடுக்கும். இதுல நீங்க உங்களுக்கு எந்த டைரக்ஷன்ல வேணுமோ, அந்த டைரக்ஷன் வச்சு நம்மளால ஈஸியா கிரியேட் பண்ணி நல்ல ஒரு அவுட்புட் பேக்கிரவுண்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் தென் இது டைமண்ட் டைப். இந்த மாரி டைமண்ட் ஷேப்ல எனக்கு வேணும் அப்டின்னாக்கா, அத நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணலாம். ஸோ இது நீங்க அலைன்மென்ட் மூவ் பண்றத வச்சு நீங்க இத வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதாங்க கிரேடியன்ட் டூல்ல இருக்கக்கூடிய முக்கியம். இதுதான் கிரேடியன்ட் கலர் ஃபில் பண்ற மெத்தட்ன்றது. ஓகேங்களா? ஸோ இது மாரி நீங்க வந்து நாட் ஒன்லி இதுக்கு மட்டும் இல்ல. சம்திங் நான் வந்து இப்போ ஒரு ரெக்டாங்கிள் போடுறேன் அப்டின்னாக்கா, அங்க பாருங்க இப்போ ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கிறேன். இந்த ரெக்டாங்கிள்க்கு
சம்திங் கார்னர் 50 ஓகேங்களா. இப்போ நான் இதுக்கு வந்து ஃபில்ல போயிட்டு கிரேடியன்ட் கொடுத்தேன் அப்படின்னாக்கா எனக்கு அழகா கிரேடியன்ட் கலர் மூலியமா நல்லா இன்ட்ராக்டிவா நல்லா டிசைன் பண்ணிக்க முடியும். லைக் மேலே வந்து ஒரு லைட் ரெட் அண்ட் தென் கீழே வந்து சம்திங் டார்க் இது மாதிரி கொடுத்து என்னால் கலர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி அழகான ஒரு இன்ட்ராக்டிவான என்னோட இதை வந்து நல்லா ரெடி பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ கிரேடியன்ட்ன்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். இது நிறைய இடத்துல நம்மளுக்கு பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ நான் நடுவில் வந்து நம்ம பென்ட்ரைவ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில டுட்டோரியல்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் வாட்ச் பண்ணினாக்க கிரேடியன்ட்டை வச்சு அட்ராக்டிவான டிசைன்ஸ்லாம் கிரியேட் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் டூல் கற்றுக்கலாம், அப்புறம் போக போக இதை வச்சு எப்படி எப்படிலாம் நம்ம வந்து ஹை லெவலில் ஒர்க் பண்ணலான்றதை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ கிரேடியன்ட்டும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். திருப்பி ஒரு ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இது பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்த கிளாஸ் நாம மீட் பண்ணலாம். இங்க இருக்கிற அடுத்த பாயிண்ட் நம்ம பேட்டர்ன் எப்படி கிரியேட் பண்றதுன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.